ஃபிசியோதெரப்பின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. இதை நான் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா ஒரு கேஸ் சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு அது விளங்கும். இப்போ ஒரு குழந்தை வருது, பிறக்கிற போதே அது மூளை வளர்ச்சி குன்றி இருக்குது, அதுக்கு 2 காலும் வரல, நடக்க வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுற மெத்தட்ஸ் வேறு. அதுக்கு சிபின்னு சொல்லுவோம். அதுக்கு மோட்டார் கண்ட்ரோலே இருக்காது. பிரெயின்லேருந்து வர இப்போ பெரியவங்களுக்கு வர நோய் ஓரளவு கை கால் நல்லா இருந்து நடந்தவங்களுக்கு தான் அந்த கண்ட்ரோல் போகிறது. ஆனால் சில பிறக்கிற குழந்தைகளுக்கு செரிப்ரல் பால்சி இருக்கிற சில்ட்ரனுக்கு மோட்டார் கண்ட்ரோல் பிறவியிலே இல்லாத போது கொஞ்சம் ட்ரைனிங் வேறு மாதிரி இருக்கும். அதில் இப்படியே படுத்திருப்பாங்க அந்த குழந்தைங்கள. இப்படி கை கால் அப்படியே நின்றுடும், காலை நீட்டவே முடியாது. இதுக்கு பேர் கண்ட்ராக்சர்னு பேர். கண்ட்ராக்சர் ஃபார்ம் பண்ணாமல் பிறந்த உடனேயே ஃபிசியோதெரப்பி அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு. இதுவே ஒரு பெரியவங்க 65 வயசு முதியவர், டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ், ரொம்ப கோவம் வரும், பிபி அப்பப்போ ஏறும்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கை கால் விழுந்துடும். அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்குன்னு பேர். இப்போ அந்த ஸ்ட்ரோக்கில் என்ன ப்ராப்ளம், இந்த கை பாதிப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒரு கையால் பிடிக்க முடியாது, அவருக்கு ஒரு டீ கப் எடுக்க முடியாது, ஒரு பட்டன் போட முடியாது, சாதம் பிசைய முடியாது, தலை சீவ முடியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங்னா இந்த கையை எப்படி உபயோகப்படுத்துறது அன்றாட வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் இட் இஸ் ரீட்ரைனிங். அதாவது பிரெயின் ஆல்ரெடி முன்னாடி இருந்த ஃபங்க்ஷன் டியூ டு ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக்னால அந்த ஃபங்க்ஷன் போயிடுது. யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் அனதர் நியூ சர்க்கியூட் அண்ட் ஃபார்ம் ரீகெயின் த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு பேர் மோட்டார் ரீட்ரைனிங். ஓகே. ஸோ இது பேஷண்ட்டுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, ஆனால் பண்ண வராது. அதை சொல்லி கொடுத்து நம்ம நிறைய ஸ்டிமுலேஷன், மோட்டார் ஸ்டிமுலேஷன், சென்சரி ஸ்டிமுலேஷன் கொடுக்குற போது அந்த ஃபங்க்ஷன் வரும். இதுவே இன்னொரு டைப் ஆஃப் நோய் எடுத்துக்கோங்க, பார்க்கின்சன்ஸ்னு. இட்ஸ் அ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். எல்டர்லிக்கு பார்க்கலாம், இப்படி கூணு போட்டு நடப்பாங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ் தில் கீப். அவங்க ஸ்ட்ரைடு லாங்காகவே இருக்காது, எடுத்து வீசி காலை வைக்க முடியாது. அவங்க ட்ரைனிங் வேறு. அவங்களுக்கு காலை நீட்டி நடக்கிறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இப்படி கூணும் இல்லாமல் நிமிர்ந்து இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம டெக்னிக் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அப்ளிகேஷன் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இதில் ரொம்ப பரிதாபப்படக்கூடியவங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. 2 காலும் வராது, பிளாடரும் ஃபங்க்ஷனும் இருக்காது, ஒன்றுக்கு போகிறதுக்கும் ஒரு டியூப் போடணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கும்போது அவங்க கால் டோனு சரி பண்ணி பேலன்ஸ் கொண்டு வச்சு அவங்கள நிற்க வச்சு, இதுக்கு தான் ரொபோட்டிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இது கொஞ்சம் நாள் பட தான் ஆகும் அவங்களுக்கு வரத்துக்கு. ஸோ இந்த ஃபிசியோதெரப்பின்றது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. முதல்ல நான் சொன்னேன் ரீசன்ட் மாடர்ன் டெக்னிக்ஸு. அது எந்த பேஷண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணணும், இன் அடிஷன் டு அஃப்கோர்ஸ் மெடிசின்ஸ், இன் அடிஷன் டு ஃபிசியோதெரப்பி, இன் அடிஷன் டு நியூ டெக்னிக்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் யூனிஃபார்மாக ரோபோட்டிக் கிடையாது, எல்லா பேஷண்ட்டுக்கும் யூனிஃபார்மாக கேட் மொபிலிட்டி கிடையாது. பேஷண்ட்டுக்கு எது தேவையோ அதை தான் பண்ணுறோம். நான் முன்னதிலேயே சொன்னேன், நிறையா அட்ஜங்க்ட், மாடர்ன் அட்ஜங்க்ஸ் வந்திருக்கு ஃபிசியோதெரப்பியில். ஒன்று தான் ரோபோட்டிக்ஸ் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் சொன்னோம். இன்னும் ஹைட்ரோதெரப்பி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தண்ணிக்குள்ளே நம்ம ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டா அது லைட் ஆகிடும் அந்த குழந்தை. ஸோ அது காலை நீட்டுறது, மடக்கிறது, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். அது கூட பார்ப்போம் பின்னாடி. அப்புறம் சென்சரி இன்டெக்ரேஷன் டெக்னிக்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், சம்டைம்ஸ் மோட்டார், சம்டைம்ஸ் சென்சரி. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பியில் இது எது எப்போ தேவையோ இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன கோல், இவங்களை நடக்க வைக்கிறது தான் கோல். இந்த பேஷண்ட்டுக்கு, இந்த குழந்தைக்கு என்ன, பேனாவை பிடிச்சி எழுத வைக்கிறது தான் இந்த குழந்தைக்கு. ஸோ அது மாதிரி நம்ம கோல் செட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் த கோல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிவிட்டு, அது இன்பிட்வீன் நடுப்புற நம்ம சரியான பாதையில் தான் இருக்குமா அப்படின்றதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. பார்த்துட்டு கோல் செட்டிங் பண்ணியாச்சுன்னா ப்ரோக்ரஸ் அசஸ் பண்ண முடியும், நம்மளால் நிச்சயமாக பண்ண முடியும். இதில் பேஷண்ட் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்க கேர்டேக்கர்ஸ் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அவங்க நாளைக்கே இன்றைக்கி விஜய் பண்ணி நாளைக்கு ஓடிடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், ஸ்டடி ப்ராசஸ்.
ஆனால் நிச்சயமாக பலன் அளிக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இவங்க பேஷண்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கேர்டேக்கர்ஸ், குடும்பத்தில் இருக்கிறவங்க, சம்டைம்ஸ் இட் இஸ் டைம் கன்சூமிங், சம்டைம்ஸ் ஃபைனான்ஷியலாகவும் இட் இஸ் a strain on the family. ஆனால் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ஒரு பேஷண்ட்டை உருப்படியாக நம்ம பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு லைன் தான். ஃபிசியோதெரப்பி அண்ட் ஃபிசியோதெரப்பியில் யூஸ் பண்ணுற வேரியஸ் மொடாலிட்டிஸ், மாடர்ன் டெக்னிக்ஸ் தயவுசெய்து நீங்கள் உபயோகப்படுத்தி பேஷண்ட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து பார்க்கணுன்ற முயற்சியை கைவிட்டுறாதீங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ. டெஃபினெட்லி இட் பேஸ் ரிச். ஓகே, தேங்க்யூ.